தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ அறிவிச்சிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமம் சேலரி 20,000 மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு படித்தவங்க, 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க, பிஜி முடித்தவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சுட்டாகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கர் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் கார்பரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபைம் தான் பார்த்தீங்கன்னா TNUAVC அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் செப்டம்பர் 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம், நேர்லையும் சப்மிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் இமெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட் நேம் இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிட்டு இனிஷியல் எண்டில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, மொபைல் நம்பரு, ஃபோன் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி என்னவோ அதை இங்கே கொடுத்துருங்க. ஏஜ், டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிவிட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அடுத்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லி என்ன கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ண போகிறீங்களோ அதோட லிஸ்ட் அவுட் இங்கே ரைட் பண்ணணும், ஓகேங்களா? இங்கே டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டுருங்க. பிளேஸ் டேட்டை ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம், அல்லது அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் அட்ரஸுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தி மேனேஜர், தமிழ்நாடு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் கார்பரேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ், 42 ஆலந்தூர் ரோடு, திருவிக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை, தமிழ்நாடு 600032. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ட்ரோன் பைலட்ஸில் 7 வேக்கன்சிஸ், சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 40,000 வரைக்கும் இருக்கும். RPTO இன்ஸ்ட்ரக்டரில் 8 வேக்கன்சிஸ் இருக்குது, 30,000 40,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரோன் கோ பைலட்ஸில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது, 15,000 25,000 வரைக்கும் சேலரி. சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சிஸ், 20,000 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. கார் டிரைவரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, 20,000 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு குக்கில் பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, 20,000 30,000 வரைக்கும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குக் ஹெல்ப்பரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, 10,000 15,000 வரைக்கும் சேலரி, ஓகேங்களா? ஹவுஸ் கீப்பிங்க்கும் 1 வேக்கன்சிஸ், சேம் சேலரி தான், 10,000 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டெண்டர் எக்ஸிக்யூட்டிவில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, 30,000 35,000 வரைக்கும் சேலரி இருக்கும். RPTO சூப்பர்வைசர் 8 வேக்கன்சிஸ், ஓகேங்களா? 20,000 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதை கிளிக் பண்ணாலே அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோன் பைலட்ஸ் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. வேலிடான ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ட்ரோன் மேப்பிங் சாஃப்ட்வேர் அண்டு ஃப்ளைட் பிளானிங் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே நாலேஜ் இருக்கணும்.
அதேமாரி பேசிக் நாலேஜ் ஆஃப் ட்ரோன் மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா RPTO இன்ஸ்ட்ரக்டர். இந்த போஸ்ட்டுக்கு DGCA சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அதேமாரி இன்ஸ்ட்ரக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 1 வருடத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்ட்ராங் டெக்னிக்கல் நாலேஜும் இருக்கணும். ஓகேங்களா. ட்ரோன் பைலட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு சர்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது ரெலவெண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் ட்ரோன் சிஸ்டம்ஸ் அண்ட் ஃபீல்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ட்ராவல் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கணும். ஃப்ரெஷர்ஸுமே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சூப்பர்வைசர் போஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி அல்லது டிப்ளமோ ரெலவெண்ட் ஃபீல்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கண்ட்ரோல் ரூம் ஆப்ரேஷன்ஸ், மானிட்டரிங், சூப்பர்வைசன் இது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி அவங்க சொல்லியிருக்க சம் ஸ்கில்ஸுமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கார் டிரைவர் இந்த போஸ்ட்டுக்கு வேலிடான LMB டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். குட் டிரைவிங் ரெக்கார்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கார் ட்ரைவ் பண்ணுறதுல மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ட்ரைவ் பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ரூட்ஸு, ஹைவேஸு, டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே நல்ல நாலேஜ் இருக்கணும். பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின் இதெல்லாமே மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேசிக் நாலேஜ் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங்கில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குக் போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு நல்லா உங்களுக்கு குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆஃபீஸு, ஹாஸ்டல், இன்ஸ்டியூஷன் அல்லது கேட்டரிங் சர்வீசஸில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ப்ரிஃபரன்ஸ் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி க்ளீன்னஸ், அதாவது கிச்சனை க்ளீனாகவும் ஹைஜீனியாகவும் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஃபிசிக்கலி ஃபிட்டடாக இருக்கணும். ஸோ அதேமாதிரி எபிலிட்டி டு ஒர்க் இண்டிபெண்ட்லி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குக் ஹெல்ப்பர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிச்சன் அண்ட் கேட்டரிங் அசிஸ்டண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது கேட்டரிங்கில் அசிஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதாவது ஹைஜீன் அண்ட் க்ளீனன்ஸ் ப்ராக்டிசஸில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதேமாதிரி ஒர்க்கிங் எபிலிட்டி இருக்கணும். ஃபிசிக்கலி ஃபிட்டடாக இருக்கணும். பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங்லேயும் வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து டெண்டர் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங்கோ, அட்மினிஸ்ட்ரேஷனோ, காமர்ஸோ எடுத்து படிச்சுட்டு 2 to 5 years அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து RPTO சூப்பர்வைசர் இந்த போஸ்ட்டுமே பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங்கோ, சயின்ஸோ, மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க சொல்லியிருக்க ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். போத் வெர்பல் அண்ட் ரிட்டன் நாலேஜும் இருக்கணும். ஓகேங்களா. MS ஆஃபீஸும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40 yearsக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேரியஸ் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்குங்க. ஹவுஸ் கீப்பிங் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் கீப்பிங், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னா ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதே மாதிரி ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கான மெத்தட்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபிசிக்கலி ஃபிட்டடாக இருக்கணும். குட் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும். இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் 1 yearக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்சுவல் பீரியடை ரெனுவல் பண்ணி தருவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு குவாலிஃபிகேஷன் இருக்க பர்சன்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் இருக்கும். ஓகேங்களா. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.